அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான ஜுன்ஹுல் லைல் ஃபகுஃபு சிபியானக்கும் ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின். ரவாஹுல் புகாரி. முக்கியமான விடயம் என்று நான் குறிப்பிட்டது, இன்றைக்கு நாம் அத்தனை பேருமே கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கு அதன் பக்கம் எந்த கவனமுமே கிடையாது. அப்படியானால் அது என்ன செய்தி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவு நேரம் வந்துவிட்டால் சுமார் ஒரு 6 மணி என்று வைத்துக் கொள்வோம், சுமார் ஒரு 5:30 6 மணி, இப்படியாக இரவு வரக்கூடிய படர்ந்து வருகிற இரவின் ஆரம்பம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஃபகுஃபு சிபியானக்கும், உங்களுடைய சின்ன பிள்ளைகளை வெளியில் விடாதீர்கள், உங்களுடைய சின்ன பிள்ளைகளை வெளியில் விடாதீர்கள், அவர்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இன்றைய காலத்திலே. ஏனென்றால் நம்மிலே அநேகமானவர்கள் இப்படியான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை, நேரம் காலம் பார்ப்பது இல்லை. அதனால் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, ஏன் நபி அவர்கள் அவ்விதமாக உங்களது சின்ன பிள்ளைகளை வெளியில் விட வேண்டாம் என்று சொன்னார்கள்? ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின். இந்த அதாவது மகரிபாகி கொண்டு வருகிற நேரம் அல்லது இரவு நேரத்தினுடைய ஆரம்பமாக இருக்கின்ற நேரத்திலே சூரியன் மறைந்து இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஷைத்தான்கள் மறைவிடத்திலே இருந்து வெளியிலே வருகின்றன. மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஷைத்தான்கள் மறைவான இடங்களிலே இருந்து அவர்கள் அந்த நேரத்திலே தான் வெளியிலே வருகிறார்கள். நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உங்களது பிள்ளைகள் அந்த இருள் படர்கிற நேரத்திலே, மகரிபுடைய நேரத்திலே, சூரியன் மங்கி அஸ்தமனமாகி கொண்டு வருகிற நேரத்திலே பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அல்லது நடுத்தரமான இளம் வயதிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்கள் விளையாடி கொண்டோ அல்லது இவர்கள் தெருவிலே நடமாடிக்கொண்டோ அல்லது இவர்கள் ஏதாவது தெருக்களிலே சாப்பிட்டு கொண்டோ குடித்து கொண்டோ இவ்விதமான முறையிலே அவர்கள் செல்கிற பொழுது இங்கே வருகின்ற இந்த ஷைத்தான் அவர்கள் மீது தனது பார்வையை படித்து விடுகிறான். ஒன்றில் ஷைத்தான் அவர்களை பீடித்துக் கொள்வான், அல்லது ஷைத்தான் அவர்கள் மீது தன்னுடைய அந்த விஷ கிருமிகளை துப்பி விடுவான், அல்லது ஷைத்தான் தன்னுடைய பார்வையை கண்படுவது என்று இருக்கிறதல்லவா, அந்த ஷைத்தான் தன்னுடைய பார்வைகளை செலுத்தி விடுவான். இப்படியான நிலைமை அங்கே உருவாகும். இவ்விதமான அந்த நிலைமை ஷைத்தான் ஒன்றில் அந்த பிள்ளையோ அந்த பெண்ணையோ பிடித்து கொண்டாலோ, அல்லது ஷைத்தான் தன்னுடைய விஷ கிருமிகளை அவர்களுடைய முகத்திலேயோ உடம்பிலேயோ செலுத்தி விட்டாலோ, அல்லது ஷைத்தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற நிலைமையில் ஏதாவது செய்தாலோ, அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நோய் ஏற்படும், அந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அந்த பிள்ளைகளுக்கு அச்சம் ஏற்படும். அவ்விதமான நிலைமை வந்த நேரத்திலே அந்த பிள்ளைகள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவார்கள், மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள். அப்போது அந்த பிள்ளைகள் கல்வி கற்க முடியாமல் பாதிக்கப்படுவார்கள், குர்ஆன் ஓத முடியாமல் பாதிக்கப்படுவார்கள், அமல் இபாதத்துக்கள் செய்ய முடியாமல் பாதிக்கப்படுவார்கள். பால் குடிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் பால் குடிக்க மறுப்பார்கள், உணவு உண்ணுகின்ற பிள்ளைகளாக இருந்தால் உணவு உண்ண மறுப்பார்கள். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகின்ற காரணத்தினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், உங்களது பிள்ளைகளை அந்த மகரிபுடைய நேரத்திலே, அந்த இருள் படர்ந்து வருகின்ற நேரத்திலே அவர்களை நீங்கள் வெளியில் அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். இதை இன்றைக்கு நம்மிலே அநேகமானவர்கள் கணக்கெடுப்பதில்லை. இன்றைக்கு இரவெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் தெருவழியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இளம் பெண்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமான சிறு பிள்ளைகளுக்கு பல நோய்கள் வருகின்றன.
இளம் பெண்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகின்றன, இளைஞர்களுக்கு எத்தனையோ நோய்கள் வருகின்றன. இவைகளினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுகிறார்கள். ஆகையினால் மிக முக்கியமாக தாய்மார்கள், தகப்பன்மார்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் அத்தனை பேரும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இவ்விதமாக இருட்டி வருகிற பொழுது ஷைத்தானுடைய நடமாட்டம் இருக்கிறது. அதில் இருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்றால் மகரிபுடைய தொழுகையை நீங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதன் பின்னால் குர்ஆன் போன்றவற்றை ஓத வேண்டும். மாலை நேரத்திலே ஓதுகின்ற திக்ருகளை, ஔராதுகளை, சலவாத்துக்களை ஓத வேண்டும். இவ்விதமான விடயங்களை செய்வதன் மூலமாக உங்களது பிள்ளைகளும் பாதுகாப்பு பெறுவார்கள், இளம் பெண்களும் இளைஞர்களும் பாதுகாப்பு பெறுவார்கள், தாய் தகப்பனுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். மகரிபுடைய நேரம் வருகிற பொழுது வீட்டுடைய கதவை கூட நீங்கள் சாத்தி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் மூடப்பட்ட கதவை திறந்து கொண்டு ஷைத்தான் வரமாட்டான். வெறுமனே அப்படியே திறந்து போட்டு விட்டு இருந்தால் மனித நடமாட்டமோ குர்ஆனுடைய வசனங்களோ அங்கே அல்லாஹ்வுடைய நினைவுகளோ மக்கள் படுத்தாவிட்டால் ஷைத்தான் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே அங்கே நுழைந்து விடுவான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த செய்திகளையும் எங்களது மனதிலே நாம் வைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.